இன்று நாம பேச போகும் ஒரு புத்தகம் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதியுள்ளார். டாக்டர் ஜோசப் மர்ஃபி இந்த புத்தகத்தில் கூறுவது என்னவென்றால், நாம சரியான முறையில் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் எப்போதும் வேலை செய்யும். ஆனா பெரும்பாலான மக்களின் பிரார்த்தனைகள் ஏன் வேலை செய்யல? ஏன்னா நாம முழு மனதுடன் முழு கவனத்துடன் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை, மேலும் சரியான டெக்னிக்கையும் பின்பற்றுவதில்லை. உங்க பிரார்த்தனைகள் உங்க உள்ளார்ந்த நம்பிக்கைக்கு பதிலளிக்கின்றன. உங்க மனதில் உருவாகும் காட்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் பதிலளிக்கின்றன. உங்க ஆசைதான் ஒரு பிரார்த்தனை. நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் மாயம் நடக்கும். இந்த மாயம் யாருடனும் நடக்க முடியும். நாம நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது நம் ஆழ்மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அது சாத்தியம். உங்க மனதில் எப்போதாவது இந்த கேள்விகள் வந்துள்ளதா? ஏன் ஒருவர் வெற்றியாளராகிறார், மற்றொருவர் தோல்வியடைகிறார்? ஏன் ஒருவர் மிகவும் பணக்காரர், மற்றொருவர் ஏழை? ஏன் ஒருவரின் உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்கிறது, மற்றொருவர் எப்போதும் நோயாளியாக இருக்கிறார்? இந்த கேள்விகள் உங்களிடம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக மிகவும் ஸ்பெஷலாக இருக்கும். நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல என்றால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் வீடியோவை உடனே லைக் செய்யவும். இப்போ நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டின் உண்மையான சக்தியை விரிவாக புரிந்து கொள்வோம். தி ட்ரெஷர் ஹவுஸ் வித்தின் யூ. உங்க உள்ளே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மறைந்திருக்கிறது. நீங்க உங்க கண்களை திறந்து அதை காண வேண்டும். நீங்க அறிந்திருப்பீர்கள், ஒரு இரும்பு கம்பியை மின்காந்தமாக மாற்றினால் அது தன் எடையை விட 10 மடங்கு அதிக எடையை தூக்க முடியும். ஆனா அந்த காந்த சக்தியை நீக்கிவிட்டால் அது அந்த எடையை தூக்க முடியாது. அதேபோல் நம்மிடமும் நடக்கிறது. மின்காந்த சக்தி கொண்டவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். அந்த சக்தி இல்லாதவர்கள் தங்களை சந்தேகப்படுவார்கள். தங்களின் சுமையையே சுமக்க முடியாமல் போகும். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் உங்க உள்ளே இருக்கும் சக்தி வாய்ந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம நம்முடைய மனதில் உறுதியாக நான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரரும் வெற்றியாளரும் ஆக வேண்டும் என்று பதித்துவிட்டால் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதற்கான பாதையை உருவாக்க தொடங்கும். ஓகே, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றால் என்ன? அது உங்க அன்கான்ஷியஸ் பிரெயின். உங்க மூச்சு, இதய துடிப்பு, இரத்த ஓட்டம் போன்ற அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை உயிருடன் வைத்திருக்க முடிந்தால் உங்க ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாதா? எளிமையா சொன்னா, முதலில் உங்க இலக்கை நிர்ணயிங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. உலகின் மிகப்பெரிய பணக்காரராகவோ பெரிய தொழிலதிபராகவோ ஆகலாம். இந்த செய்தியை உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அனுப்பும் டெக்னிக் நீங்க கற்றுக்கொண்டால் நீங்க அதிகமா கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க உடலை கட்டுப்படுத்துகிறது. அதனால் அது உங்க செயல்களையும் கட்டுப்படுத்த முடியும். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களிடம் வேலை செய்ய வைக்கும். நீங்க பலமுறை கேட்டிருப்பீர்கள், உங்கள் மனதின் குரலை கேளுங்க என்று. அதன் அர்த்தம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை உங்கள் நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்க என்பதுதான். நீங்க உலகின் சிறந்த டாக்டர், இன்ஜினியர், தொழிலதிபர், முதலீட்டாளர் எது வேண்டுமானாலும் ஆகலாம். இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா? பில் கேட்ஸ், மார்க் சக்கர்பர்க் போன்றவர்கள் இவ்வளவு இளம் வயதிலேயே எப்படி இவ்வளவு வெற்றி பெற்றார்கள்? இந்த வீடியோவின் மூலம் நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை கட்டுப்படுத்தும் மாஸ்டர் ஆகலாம் என்று நான் உங்களிடம் வாக்குறுதி அளிக்கிறோம். நீங்க ஒரு காகிதத்தில் எழுதும் எந்த விஷயத்தையும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டின் சக்தியால் நீங்க சாதிக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்க. நீங்க கடினமான தேர்வுகளையும் எளிதாக வெல்ல முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க கவனத்தையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். நம் மூளை 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது, கான்ஷியஸ் மைண்ட் மற்றும் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் என்பது உங்க லாஜிக்கல் பிரெயின். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது உங்க கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட செயல்களை கட்டுப்படுத்துகிறது. கான்ஷியஸ் மைண்ட் 10% சக்தி, சப்கான்ஷியஸ் மைண்ட் 90% சக்தி. வெற்றி பெறும் மக்கள் இரண்டையும் பயன்படுத்துறாங்க, அதாவது 100% சக்தி. ஆனா பலர் 10% மட்டுமே பயன்படுத்துறாங்க,
அதனால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியல. How your mind works. கான்ஷியஸ் மைண்ட் உங்க 5 உணர்வுகளிலிருந்து தகவலை பெறுகிறது. அதை அனுபவித்து முடிவுகளை எடுக்கிறது. ஆனா சப்கான்ஷியஸ் மைண்ட் முடிவுகளை எடுக்காது. அது உங்க பழைய நம்பிக்கைகள், அனுபவங்கள், பழக்கங்களை பின்பற்றி செயல்படும். The power of suggestion. சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் சென்சிட்டிவ். ஒரு கப்பலை எடுத்துக்கொள்ளுங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் கப்பல் என்றால் கான்ஷியஸ் மைண்ட் அதன் கேப்டன். ஒரு பெண் பாடகி ஸ்டேஜ் பயத்தால் தோல்வியடைந்தார். அவர் நான் சிறந்த பாடகி, நான் என் சிறந்த செயல்பாட்டை அளிப்பேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். அதன்பின் அவர் போட்டியில் முதல் பரிசு பெற்றார். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒருபோதும் கேள்வி கேட்காது. நீங்க தினமும் நினைப்பது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் சேமிக்கப்படுகிறது. அதனால்தான் பழக்கங்களை மாற்றுவது கடினமாக இருக்கிறது. ஸ்லீப் டெக்னிக். தூங்குவதற்கு முன் கடைசி 5 நிமிடங்கள் மிகவும் முக்கியம். அந்த நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் 95% செயல்படும். நீங்க உங்க இலக்கை எழுதுங்க, அதை பதிவு செய்து கேளுங்க. ஆழமாக மூச்சு விடுங்க, மனதை அமைதியாக்குங்க. அதை கற்பனை செய்யுங்க. அடுத்த நாள் அது உங்க மனதில் முழுவதும் இருக்கும். விஷுவலைசேஷன். சப்கான்ஷியஸ் மைண்ட் உணர்ச்சியின் மொழியை மட்டுமே புரிந்து கொள்ளும். அது லாஜிக்கை புரிந்து கொள்ளாது. நீங்க கற்பனை செய்ததை அது உண்மையென ஏற்றுக்கொள்ளும். இந்த பிரபஞ்சத்திடம் ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கேளுங்க, நம்புங்க, பெறுங்க. இது ஒரு நாளில் நடக்காது. நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். மென்டல் ஹீலிங். ஒரு பெண் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் தனது எண்ணங்களை மாற்றினார். சில வாரங்களில் அவர் முழுமையாக குணமடைந்தார். ஏனா அவர் தினமும் அஃபர்மேஷன்ஸ் சொன்னார். நான் தினமும் முன்னேறி வருகிறேன். நான் தினமும் என் வேலையை சிறப்பாக செய்கிறேன். நான் நாளுக்கு நாள் செல்வந்தராகி வருகிறேன். Why affirmations fail ஆகுது தெரியுமா? நீங்க நான் மிகவும் பணக்காரன் என்று சொன்னால் அது பொய்யாக தோன்றலாம். அதனால் மனதில் முரண்பாகு உருவாகிறது. சக்சஸ் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யுங்க. ஒரு துறையில் நிபுணராகுங்க. பிறருக்கும் உதவுங்க. சப்கான்ஷியஸ் அண்ட் ஸ்லீப். நீங்க தூங்கினாலும் அது வேலை செய்கிறது. ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ வாழ்க்கை அப்படியே மாறும். ஃபர்கிவ்னஸ். முதலில் உங்களை மன்னியுங்க. ஃபியர் ரிமூவல். கற்பனை மூலம் பயத்தை நீக்கலாம். ஹாபிட்ஸ் ஃபார்முலா. கியூ, ரொட்டீன், ரிவார்ட். ஃபைனல் மெசேஜ். நீங்க தினமும் நினைப்பது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். நீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி புதிய விஷயங்களை கற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோவை லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ மற்றவர்களுக்கு உதவும் என்று நீங்கள் நினைத்தால் அதை ஷேர் செய்யுங்க. விரைவில் மேலும் சிறந்த வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி.